கீகி ஆத்மம் சேனல்ல நவராத்திரியோட முதல் நாள் பற்றி பார்க்கலாம். அம்பிகையின் வடிவம். இந்த ரூபத்தில் அன்னையை வழிபட்டால் என்ன பலன், தேவி இந்த வடிவம் எடுக்க காரணம், முக்கியமாக யாரெல்லாம் இந்த வழிபாட்டை செய்யணும், இதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோபம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா நம்மள சில பேர் கோபத்துல ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அப்புறமா இதை செஞ்சிருக்க கூடாதோ அப்படின்னு வருத்தப்படுவோம். இந்த காலத்துல கோபம்தான் நிறைய உறவுகள் பிரிய காரணமா இருக்கு. ஒரு மனுஷனோட கோபம் எப்படி இருக்க கூடாது அப்படிங்கறத சொல்றதுக்காகவே திருவள்ளுவர் வெகுளாமைன்னு ஒரு அதிகாரத்தையே நமக்கு கொடுத்திருக்கார். என்னடா நவராத்திரி முதல் நாள் வழிபாடுன்னு சொல்லிட்டு கோபம் திருவள்ளுவர்னு ஏதோ சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம வழிபாட்டு முறைகள் எங்கிருந்தோ வந்ததெல்லாம் இல்லை, நம்ம வாழ்வியலோட தொடர்புடையது தாங்க. அந்த வகையில நவராத்திரி முதல் நாள் வழிபாடு நம்ம வாழ்க்கையில என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நவராத்திரியின் முதல் நாள் தேவியின் ரூபம் மகேஸ்வரி. நவதுர்கையில் இவளே சைலபுத்திரி. மதுக்கைட அசுரர்களின் அழிவுக்கு காரணமானவள். மகேஸ்வரியை மல்லிகை மலர்களால் அலங்கரித்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யலாம். 2 வயது பெண் குழந்தைக்கு கன்னிகா பூஜை செய்து வழிபடுவது இன்னும் சிறப்பு. அரிசி மாவால் பொட்டுக்கோலம், அதாவது புள்ளி வைத்து கோலம் போட வேண்டும். பிரசாதமாக நாம் வெண்பொங்கல் வைத்து செய்யலாம். இந்த தேவியின் வடிவம் மிக அழகானது. சிவனை போலவே நந்தியை, அதாவது ரிஷபத்தை வாகனமாக கொண்டவள். மகேஸ்வரனாகிய சிவபெருமான் அம்சமாக தோன்றியவள்தான் தேவி மகேஸ்வரி. கையில் ஆயுதமாக திரிசூலத்தை ஏந்தியவள். கண்களும் மகுடத்தில் பிறை நிலவும் தாங்கியவள். சிவபெருமான் இந்த தேவியின் சக்தியால் தான் கொடியவர்களை சம்ஹாரம் செய்கிறார். சைலபுத்திரியான இவள் மலைமகள். பார்வதி தேவி பர்வதராஜனின் புத்திரி. சைலபுத்திரியா தேவி பிறக்கும் முன்பு தட்சனின் மகள் சதியா அவதரித்தது நமக்கு தெரியும். சதி தேவி சிவபெருமான் திருமணத்திற்கு பிறகு தட்சன் மிகப்பெரிய யாகம் நடத்துறார். அந்த யாகத்திற்கு சதி தேவி தட்சனின் அழைப்பு இல்லாமல் வர பிடிக்காத சிவபெருமானை தன் மகள் திருமணம் செய்து கொண்ட கோபத்தில் இருந்த தட்சன் அம்பிகையையும் சிவபெருமானையும் அவமானப்படுத்தி பேசுகிறார். அதில் கோபம் அடைந்த சதி தேவி தட்சனின் மகளாக இந்த தாட்சாயினி ரூபம் தனக்கு வேண்டாம்னு முடிவெடுத்து யாக நெருப்பில் விழுந்து தன் உயிரை தியாகம் செய்றாங்க. சதிதேவி கோபம் அடைந்து தீக்குளிச்சாங்க. அவங்க மறைவுக்கு பிறகு சிவபெருமான் கவலை விரக்தியில தன்னிலை இழந்து தாண்டவம் ஆடி பூமி எங்கும் சுற்றி திரிந்தார். சதிதேவியின் பிரிவு சிவபெருமானை அந்த அளவிற்கு பாதிச்சது. அதன் பிறகு அம்பிகை சைலபுத்திரியா பர்வதராஜன் மகளாக பிறந்து பொறுமை குணத்தை கடைபிடித்து பெற்றோர் சம்மதத்துடன் சிவபெருமானை கரம் பிடிக்கிறாங்க. கோபத்தால் பிரிந்த காதல் வாழ்க்கை பொறுமையால் கைகூடியது. நாம நவராத்திரி முதல் நாள்ல மகேஸ்வரியை வழிபட தேவி நமது கோபத்தை குறைத்து சாந்த குணத்தை தருகிறாள். அம்பிகையை வழிபாடு செய்வதற்கான காயத்ரி மந்திரம் இதோ. ஓம் ஸ்வேத வர்ணாயை வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ மகேஸ்வரி பிரசோதயாத். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபாடு செய்யலாம். இந்த மந்திரம் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா எளிமையான முறையில ஓம் மகேஸ்வரியே போற்றி, ஓம் சைலபுத்திரியே போற்றி, ஓம் பார்வதியே போற்றின்னு சொல்லி வழிபாடு செய்யலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்ல கோபத்தை பத்தி ஏன் நம்ம முன்னாடியே சொன்னோம் அப்படின்னு. தேவையில்லாத கோபம் துன்பத்தை கொடுத்து நம்மளை மட்டும் இல்லாம நம்ம சார்ந்தவங்களையும் கஷ்டப்படுத்தும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பெற்றோர்கள் எது சொன்னாலும் குழந்தைங்க கோவப்பட்டு எதிர்த்து பேசுறாங்க. அதனால குடும்பத்துல நிம்மதி இல்லாத ஒரு நிலை. இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னா நவராத்திரி முதல் நாள்ல மகேஸ்வரி தேவியை வழிபாடு செய்யலாம். மொத்தத்தில் மல்லிகை மலர் வைத்து மகேஸ்வரியை வழிபட மாறாத மகிழ்ச்சி தனை அம்பிகை தந்திடுவாள். தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் பதிவுகளை பார்க்க நம்ம கீகி ஆத்மம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.